இங்க பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல ஒரு டெட் பாடி பாக்குறாங்க. அது ஷூட்டிங்காக வந்து டம்மி டெட் பாடின்னு சொல்லி இவங்க நினைச்சுப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த படத்தோட ஹீரோயினே காணாம போயிருப்பாங்க. அந்த ஹீரோயினை தான் யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அந்த ஊர் ஃபுல்லாவே பரவ ஆரம்பிச்சிடும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஹீரோயினை ஃபோன் பண்றாங்க. நான் இந்த படத்தில் நடிக்க விருப்பம் இல்லாதனால தான் என் ஃப்ரெண்டு கூட வெளியே வந்திருக்கேன். நீங்க என்ன நான் செத்து போயிட்டு நியூஸ் ஊத்தி என் கரியரை காலி பண்ண பாக்குறீங்களா சொல்லி அந்த பொண்ணு திட்டுறாங்க. இந்த செத்து போன பொண்ணோட முகம் கொஞ்சம் சரியா தெரியாததுனால ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட வச்சு அந்த பொண்ணோட முகத்தை வரையறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இறந்து போன பொண்ணு உயிரோட இருக்கும்போது சர்ச்சில் ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவனும் ஒருத்தன் இருப்பான். ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இந்த பையன் பிடிக்கலன்ற விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட எத்தனை தடவை சொன்னாலுமே அவங்க அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க. நீ இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணோட டிராயிங் போட்டோவை போலீஸ் நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தை அந்த லவர் பையனோட ஃப்ரெண்ட் பாக்குறான். இங்க பாரு உன்னோட ஆளோட போட்டோ இங்க வந்திருக்கு. அவ இறந்து போயிட்டதா போட்டு இருக்காங்கடா. என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறான். ஏய் அவளாலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடான்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமா மழுப்பிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இந்த பையன் போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணை எனக்கு தெரியும் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்துறாங்கன்ற விஷயத்தை சொல்லி விட்டுருவான். ஆனா இந்த பையனோட ஃப்ரெண்ட் தான் இந்த பொண்ணை லவ் பண்ணி இந்த விஷயத்தை மட்டும் அவங்க சொல்லவே மாட்டான். அவங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் வருவாங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வீட்டு பொண்ணு இறந்ததை நினைச்சு அவங்க ரொம்ப கதறி ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு காணா போய் 3 நாள் ஆகுது. எதுக்காக நீங்க இன்னும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லி கேக்குறாங்க. வெளியே அவங்களோட பாட்டி வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டாங்க கிளம்புனா. அதனால தான் அவங்க வீட்டுல தான் 3 நாளா இருக்கான்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதான் தெரியுது அவ இறந்து போயிட்டான்னு சொல்லி இவனும் ரொம்ப ஃபீல் பண்றான். அந்த பொண்ணோட டெத்துக்கு வந்து அந்த பாட்டி கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. என் வீட்டுக்குலாம் அந்த பொண்ணு வரவே இல்லையன்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. இந்த பையனை அன்அபிஷியலா கூப்பிட்டு வந்து அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட் 1 முடிக்கிறாங்க.